ஒரு பெண் மார்க்க கல்விய படிக்கணும்னு ஆசைப்பட்டா நேரடியா ஒரு மதரசாக்கு போக வேண்டிய தேவை இருந்தது. இதனால ஒரு சில டைம்ல ஸ்கூலுக்கு போறதா இருந்தா ஸ்கூல் படிப்பை டிராப் பண்ணணும், வேலைகளுக்கு போறவங்களா இருந்தா வேலைகளை டிராப் பண்ணணும். இன்னும் முக்கியமா ஒரு ஏஜுக்கு அப்புறமா மார்க்க கல்விய மதரசால போய் படிக்கிறது சாத்தியம் இல்ல. திருமணமான பெண்களா இருந்தா அதுக்கு நேரமும் இல்ல. பெண்களுக்கு மார்க்க கல்வி சரியான முறையில கிடைக்குதா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலும் கேள்விக்குறிதான். இந்த கேள்விகளுக்கான பதில்களோட 2022ல ஒரு ஆன்லைன் மதரசா ஆரம்பிக்கப்படுது. எடுத்த உடனே ஆன்லைன் மூலியமான மதரசாவா அப்படிங்கிற எதிர்ப்புகள் அதிகமானதா இருந்தாலும் மதரசாவோட நோக்கமா இருந்தது ஒவ்வொரு வீட்டிலையும் ஆலிமாக்களை உருவாக்கணும்னு முன்னோக்கி நகருது. அந்த முன்னேற்றம் கூகுளோட சர்ச் லிஸ்ட்ல வேர்ல்டு பெஸ்ட் டிஜிட்டல் மதரசா அப்படிங்கிற ரெக்கார்டையும் வைக்குது. ஸ்ரீலங்கால ஆரம்பிக்கப்பட்ட இந்த மதரசா இந்தியா, மலேசியா, இத்தாலின்னு தொடங்கி பிரான்ஸ், அமெரிக்கான்னு பல்லாயிரக்கணக்கான மாணவர்களோட இயங்கிக்கிட்டு வருது. அதுதான் சிறிய அளவுல ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச லாய்க்கா மதரசா. லாய்க்கா மதரசால மார்க்க கல்விக்கு மட்டுமே இல்லாம உலக கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஓலெவல், ஏலெவல் செய்ய முடியாம போன மாணவிகளுக்கு இரண்டாம் கட்ட கல்வி வாய்ப்புகளையும் கிரியேட் பண்ணி தராங்க. முக்கியமா NFC சிப் பொருத்தப்பட்ட ஆலிமா சர்டிபிகேட்டும் வழங்கப்படுது. இந்த ஆன்லைன் மெத்தட வரவேற்கிற மாதிரி எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கான பதிலா லாய்க்கா சொல்றது, தொழில்நுட்பத்தை நாம சரியா யூஸ் பண்ணலனா அதே தொழில்நுட்பம் நம்மள பயன்படுத்தி நம்மளையே அழிச்சுடும் அப்படிங்கிறது தான். மாற்றங்கள் என்னைக்குமே ஆரம்பத்துல கஷ்டமானதா இருந்தாலும் காலத்தோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த முயற்சி ஒரு புரட்சி தான். காலங்கள் மாறும் போது நாமளும் மாறணும். அதுவும் நல்ல விஷயங்களுக்கான மாற்றத்தை என்னைக்குமே வரவேற்கலாம். இது லாய்க்கா உருவான வரலாற்று பாதை.